ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சற்று நேரம் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் மோட்சமாய் தார். நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அநேக சாட்சிகள் இந்த ஆராதனையில ஒருவேளை நிறைய பேர் வரவில்லை, மறுபடியுமாக தொடர்ந்து விடுமுறை இருக்கிறபடியால் ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். அதனால இனிமேல் அதுக்கு கூட ஒரு ஜெபம் பண்ணணும். தொடர்ந்து 3 நாள் 4 நாள் என்ன வரக்கூடாது, லீவ் வரக்கூடாது. நம்ம ஒரு நாள் லீவ் வந்து அடுத்தது விட்டுணும், அப்புறம் மறுபடியும் லீவ் வரணும். அப்படி வரும்போது நம்ம அனைவரும் வந்து ஆலயத்தில் ஆராதிக்க முடியும். பரவாயில்ல, இந்த வருஷத்துக்கு ஒரு செல்வது நல்லதுதான். ஆனால் கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தை மூலமாக கைக்கொள்வாராக. கர்த்தருடைய விருப்பம் எல்லாம் என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும். நாம் கர்த்தருக்கு பிரியமாய், உண்மையாய், பரிசுத்தமாய் நடக்கணும். ஆனா சில நேரங்களில் உலகத்தின் காரியங்களே, உலகத்தின் மக்களே, உலகத்தில் இருக்கிற நமக்கு தெரிந்த குடும்பங்களை நாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், எவ்வளவு உண்மையாக இருக்க நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இவைகள் ஒன்று கூட இல்லாத ஒவ்வொரு குடும்பங்களும் இன்னும் என்னை காட்டிலும் மேலான குடும்பமாக, ஆசீர்வாதமான குடும்பமாக, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்ற குடும்பமாக இருக்கிறது. அது எப்படி? அப்ப என்னுடைய ஆண்டவர் எனக்கே இதை செய்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே வருவது உண்டு. ஆனா இந்த உலகத்திலே உண்மை உள்ளவரும் சரி, பொய்யாய் வாழ்கிறவரும் சரி, உலக ஆசீர்வாதத்தை எல்லாமே பெற்றுக் கொள்கிறார்கள். அதுல ஆண்டுடைய பிள்ளை, பிசாசுடைய பிள்ளை என்று ஒன்றும் இல்லை. ஆனாலும் உண்மை உள்ளவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் தேவனால் வரக்கூடியது. பொய்யாய் வாழ்கிறவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் பிசாசினாலே வரக்கூடியது. இப்போ கர்த்தரால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது குறைவுகளாக இருந்தாலும் கூட ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அந்த குறைவுகளை ஏற்படுவார், நிறைவுகளாக மாறுவார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் காரை ஓட்டி கொண்டு போகிறான். கார் சென்று கொண்டிருக்கிறது வேகமாக. பின்னாடி அந்த காரை தொடர்ந்து ஒரு போலீஸ் ஜீப் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப கொஞ்ச நேரமாக இந்த மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறான். என்னன்னா, போலீஸ் ஜீப் நம்மை தொடர்ந்து கொண்டு வருகிறது, நிறுத்த சொல்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து அந்த வண்டியை நிறுத்தி விடுகிறான். போலீஸ் ஜீப் இவனை முன்னே வந்து நின்று போலீஸ் அதுல இருந்து இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்து அந்த மனிதனிடத்திலே சொல்கிறார்கள், இது வந்து ஒரு சிறப்பு வாரமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக வண்டி ஓட்டுகிறவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த பரிசை நாங்கள் கொடுக்கின்றோம். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய சார்பாக 1 லட்சம் ரூபாயை உங்களுக்கு நான் இந்த பரிசையை நான் கொடுக்கிறேன் என்றால் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று அவர் சொன்னார். அது வாங்கின உடனே அந்த வண்டி ஓட்டின மனுஷன் சொன்னா, அப்பா காசு என் கையில வந்துருச்சு, போலீஸ்காரர் இருக்காரு, காசு என் கையில வந்துருச்சு, நான் போய் முதல்ல என்ன செய்வேன், டிரைவிங் லைசன்ஸை எடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். பாத்தீங்களா, டிரைவிங் லைசன்ஸே இல்ல, அவனுக்கு சாலை விதிகளை படி என்ன வந்திருக்குது, பரிசு கிடைச்சிருக்கு. அப்போ போலீஸ் சொல்றாங்க, என்னது லைசன்ஸே இல்லையா, உங்களுக்கான 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு. ஒய்ஃப் சொல்லுது, தப்பா நினைச்சாருங்க, அவர் குடிச்சிருக்காரு, அதனால அவர் அப்படிதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. அப்போ குடிச்சிட்டு வேற வண்டி ஓடுறான், அவனுக்கு ஒரு பரிசு. அப்போ அவங்க பையன் சொல்றான், அப்பா நல்ல வேலைப்பா, இது திருட்டு வண்டின்னு அவருக்கு தெரியலப்பா, திருட்டு வண்டி ஒரு தெரிஞ்சுதான் இது பரிசை மறுபடியும் நமக்கு இருந்து வாங்கிடுவான்னு சொல்லி அவங்க பையன் வேற சொல்றாங்க. அப்பதான் போலீஸ் நினைச்சுதான், இவனை போய் நம்ம உண்மை உள்ளவன்னு சொல்லி கரெக்டா தெரிந்து எடுத்துன்னு சொல்லி அந்த 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ணான், புடிங்கி அவனை கொண்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தின் காரியங்களிலே பொய்யாய் வாழ்கிறவர்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்படுகிறவங்க இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நிறைவானது. ஹல்லேலூயா. கொஞ்சத்திலும் உண்மையாக இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார், அநேகத்தில் அதிகாரியாக உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆகவே இந்த உலகத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. சாட்சியில நான் சொல்றோம், எவ்வளவு பேர் யாத்திரை இருக்கிறாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க, நம்முடைய கஷ்டங்கள் இன்னும் தீரல. அப்ப கர்த்தர் இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியுமா? எந்த நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் எவ்வளவு சாட்சி, இன்னும் கூட நான் ஸ்டாப் பண்ணலன்னா இன்னும் சாட்சி வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு சாட்சிகள் என்றால் கர்த்தர் உயிரோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் மத்தியில ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். சரி, எனக்கு நேரம் இன்னைக்கு ரொம்ப கம்மியா கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு சாட்சி நிறைய இருக்கிறனால பரவாயில்ல, சுருக்கமாக நான் பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன்.
இன்றைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? துதியின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க கேட்ட 150ஆம் சங்கீதத்துல நீங்க அதை கவனித்து தான் தெரிவிப்போம். முதல்ல அந்த 150ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவனை நாம் எங்கே துதிக்கணுமா, இல்ல எவரை துதிக்க வேண்டும் என்று முதல் ஒரு கேள்வி முதல்ல வருகிறது. 1ஆம் வசனத்துல எவரை துதிக்க வேண்டும்? 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. எங்க விளங்கணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் வசனம், ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். இரண்டாவது, எங்கே துதிக்கணும்னா ஆலயத்துல வந்து துதிக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சில பேர் வீட்டிலே துதித்துக் கொண்டிருப்பாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. அதுல ஆண்டவருடைய துதி நல்லதுதான், எப்பொழுதும் துதிக்க வேண்டும். ஏன்னா சுவாசத்துல யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அது வேலை கிடையாது, அது துன்பமான வேலை, இன்பமான வேலை, வீட்டுல வெளியே. ஆனா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கூடுகையோ இல்ல சிறப்பு கூட்டங்களோ இல்ல ஜபங்களோ இல்ல ஆசீர்வாதமான கூட்டங்களோ வைக்கும் போது இங்கே வந்து நீங்க தனிப்பட்ட முறையிலும் சபையாகவும் வந்து ஆலயத்தில் வந்து நீங்க துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரர் சொல்வதை பார்க்கிறோம். மூன்றாவதாக ஏன் துதிக்கணும், எதற்காக துதிக்கணும்னா அந்த 2ஆம் வசனத்துல அவர் செய்த வல்லமையின் கிரியைகளுக்காக. எவ்வளவு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறாங்க. அநேக சாட்சிகள், வியாதிகள் இல்லாம சுகம் கொடுக்கிறார், பற்றாக்குறை இல்லாத பாதுகாக்கிறார், திருமணத்துக்கு கலைஞர்கள் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு திருமணத்தை அற்புதமாக நடத்தி கொடுக்கிறார், இல்ல படுக்கையை மாற்றி போடுகிறார், இல்ல இன்னும் ஆண்டு எவ்வளவு ஆபத்தில் மத்தியில் கடந்து வந்த ஆண்டு உதவி செய்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஆண்டவரை நாம் இந்த வல்லமையான கிரியைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி துதிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். அப்ப எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லும் போது 150ஆம் சங்கீதத்தில் 3-4 வாசிக்கிறோம், நீங்கள் பாடி துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆர்ப்பரித்து துதியுங்கள். ஆண்டவரை எப்படி துதிக்கணுமா? ஆர்ப்பரித்து துதிக்கணும். ஆர்ப்பரித்து நாம் துதிக்க வேண்டும். ஐந்தாவதாக எவன் துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி வரும்போது 150:6 வாசிக்கிறோம், சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக. அப்போ ஆவி உள்ளவர்கள், ஆவி உள்ளவர்கள் 2 அர்த்தங்கள் இருக்கு. ஜீவன் உள்ளவர்களும் சரி, பரிசுத்த ஆவி உள்ளவர்களும் சரி, ஆண்டவரை நாம் என்ன பண்ணணும்? துதிக்க வேண்டும். அப்போ எவரை துதிக்க வேண்டும், எங்கே துதிக்க வேண்டும், எதற்காக துதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், எவன் துதிக்க வேண்டும்? 5 கேள்விக்கு பதில் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், ஆலயத்தில் துதிக்க வேண்டும், ஆளுகைக்காக நாம் துதிக்க வேண்டும், ஆத்மரித்து துதிக்க வேண்டும், ஆவி உள்ளவர்கள் அனைவருமே துதிக்க வேண்டும். அப்போ நம்முடைய தேவன் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் துதியின் தேவன். அப்போ நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க சங்கீதத்துல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள், இது ரெண்டும் நிறைய வந்து கொண்டே இருக்கும். அதாவது 150ஆம் சங்கீதத்தை நான் வாசித்தேன். அதுல துதிப்பதாக சொல்லி வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை எல்லா நிலைகளிலும் துதிக்கணும். சரி, இந்த துதிப்பதினாலே வரும் மாற்றங்கள் என்ன? அதுதான் இன்றைய செய்தியுடைய தலைப்பு. துதிப்பதினாலே வரும் மாற்றங்கள். நேரம் இருக்கிற வரைக்கும் 3-4 மாற்றங்களை நாம் பார்த்து நாம் கடந்து போகிறோம். முதலாவதாக வாசிங்கள் யோசபாத். அதாவது யோசபாத்துடைய வாழ்வில் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு பயம் வருகிறது. ஒரு பயம் வருகிறதுனால அவன் கலங்கி போடும். ராஜா தான். ஆனா பிரச்சனை என்னன்னா மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு இன்னும் பக்கத்தில் இருக்கிற அநேக மனுஷர்கள் சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாக வருகிறார்கள். எதற்கு? நட்பு கூட அல்ல, யுத்தம் பண்ணும்படியாக வருகிறார்கள், சண்டைக்கு வராங்க. அப்ப யோசபாத்துக்கு என்ன வரும்? பயம். அதான் முதல் காரியம், நீங்கள் துதிப்பதனாலே உங்களுடைய பயங்கள் ஜெயங்களாக மாறும், பயம் ஜெயமாக மாறும் என்று சொல்லி இந்த துதி மூலமாக நாம் பெறுகிற ஒரு மாற்றம் இங்கே வருகிறது பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டார் என்று வாசிக்கிறோம். பயம் வந்துச்சுங்க. ராஜாவுக்கே பயம் வருதுன்னா நாம எந்த மூலைக்கு யோசிச்சு பாருங்கல்ல. நமக்கு சில நேரங்கள் பயம் வருது. ஒரு யுத்தம் வராது, பிரச்சனைகள் பயமா வரும், வியாதிகள் பயமா வரும், கஷ்டங்கள் பயமா வரும்,
கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போம், யார் மூலமாக எப்படியாவது ஒரு பயத்தை பிசாசு என்ன பண்ணுவோம், கொண்டு வந்துருவோம். ஏன்னா பிசாசுக்கும் பவர் இருக்கு. பிசாசு நீங்க சாதாரணமா எண்ணாதீங்க, பிசாசு பயங்கரமானவர். ஆமா, அந்த பவர்னாலதான் அவன் இயேசுவையே அவன் சோதிக்க வந்தான். ஆனா இயேசுவை மேற்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. இயேசுவையும் மேற்கொள்ள முடியாதனால இயேசுவின் பிள்ளையாக நம்மையும் அந்த பயத்தை காட்டி அவன் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை துதித்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய பயம் ஜெயமாக மாறும், வெற்றியாக மாறும். இந்த காரியத்தை வந்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை இன்றைக்கு தந்திருக்கிறார். நிறைய காரியத்தை குறித்து இந்த புதிய வருடத்துக்குள்ளே நான் பயந்திருக்கிறேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்த கர்த்தர் நடுவிலே அற்புதங்களை செய்வார், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அற்புதங்கள் நடைபெறுகிறதா என்று பார்த்தா வருது, ஆனால் இடையிடையே ஒரு பயத்தை என்ன பண்றான், பிசாசு கொண்டு வருகிறான். ஆனா கர்த்தர் சொல்கிறார், துதிப்பதினாலே இந்த பயம் ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம்? வெற்றியை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும். இந்த யோசபாத்து பயம்தான் ஆண்டவரை அவன் தேட வந்தார். இதுக்கு முன்னாடி அவன் நல்ல ஒரு ராஜாவா தான் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் அவனுக்கு வெற்றி கொடுத்தார் தெரியுமா? நீங்கள் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயந்தான். ஆனா ஆண்டவர் சொன்னாங்க, வா, ஏன் பயப்படுற, ஜெபம் பண்ணியாச்சுல, உபவாசம் இருந்தாச்சுல, வா வந்து நீ துதி செய். அப்பொழுது ஒரு பெரிய வெற்றியாக தகவல் ஆண்டவர் சொல்கிறார். இவங்க துதிக்க தொடங்கின போதே சண்டை போடல. இவங்க கத்தி எடுத்துட்டு போய் வெட்டல, இவங்க யுத்தம் பண்ணல, ஆண்டவர் இவங்களுக்காக யுத்தம் பண்ணார். என்ன பண்ணாரு? வந்த அவர்களுக்குள்ளே கைகள் ஒருவருக்கொருவர் கரங்களை உயர்த்தி பட்டையை உயர்த்தி வெட்டி கொண்டு எழுந்து போனார். பெரிய வெற்றி. பயத்தை ஆண்டவர் ஜெயத்தோடு மாற்றி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவர்கள் துதி செய்த போது நீங்கள் கர்த்தரை துதியுங்க. நல்ல நடந்தா துதிக்கலாம், கஷ்டத்துல துதிக்கணும். கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் இன்பமானாலும் துன்பமானாலும் இஷ்டமானாலும் எதுவானாலும் எல்லா நிலையிலும் கர்த்தரை நாம் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஒருவர் தான் துதிக்குரியவர், ஆண்டவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரர். ஆமா, வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுங்கள் என்னை மகிமைப்படுத்துகிறார். நீங்க கர்த்தரை துதியின் மூலமாக மகிமைப்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் இவ்வளவு நீங்க நினைக்கலாம். எவ்வளவு காரியங்கள் நான் புதுசு புதுசாக எடுத்திருக்கிறேன், நிறைய காரியங்கள் எனக்கு விரோதமாகவே இருக்குது, இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் எங்க வீட்டுல வரலையே. பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இந்த பயத்தை நான் ஜெயமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா எப்பொழுது அது செய்யணும், நீங்க துதிக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்தை வந்து துதிக்கணும், ஆண்டவரை நாம் துதிக்கணும், அவருடைய ஆன்மீகமாக நாம் துதிக்கணும், அவரை எல்லா நிலைகளிலும் துதிக்கணும், அவரை ஆர்ப்பரித்து நாம் துதிக்கணும். துதிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை நாம் துதிக்கணும். என்ன சும்மா இருப்பதெல்லாம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு நன்மைகளை செய்தீர்கள், ஜீவனை கொடுத்திருக்கிறீர்கள், பலவீனங்களை என்னை கடந்து போக உதவி செய்திருக்கிறீர்கள், ஸ்தோத்திரம். உங்களுடைய பயங்கள் மாறி போகும், ஜெயமாய் மாறுங்க. முதல் காரியம், நீங்கள் துதிப்பதனால வரக்கூடிய மாற்றம், உங்களுடைய பயம் ஜெயமாய் மாறும். இரண்டாவது, உங்களுடைய சோதனைகள் சாதனைகளாக மாறும். உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் சாதனைகளாய் மாறும். எப்பொழுது தெரியுமா? நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது. வாசிங்க யோசுவா 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் அவருக்கு பெரிய தடை வருகிறது. இந்த சம்பவம் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். கடந்த முறை யோசுவாவை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது இந்த காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அடைக்கப்பட்டிருந்தது, வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. வெளியே போக முடியல, உள்ள போக முடியல. ஏன்னா எரிகோவுடைய மதில் என்ன பண்ணது? அடைக்கப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். இங்கே யோசுவாவுக்கு மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது ஒரு சோதனை வருகிறது. அப்ப இந்த சோதனை
சாதனைகளாக மாறும். சோதனையோடு அவன் உள்ள பிரவேசிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் இவனை இல்லாத என்னென்ன அட்டூழியம் பண்ணுமோ அவங்க அட்டூழியங்களே ஜனங்கள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் செய்தது போல யோசுவாவுக்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா யோசுவா இந்த சோதனைகளில் எப்படி மீள்வது என்று சொல்லி அவன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த நிலையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். 20ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ரொம்ப வசனங்கள் நிறைய நேரம் இல்லை, அதை சீக்கிரமா முடிச்சிடுறேன். 20ஆம் வசனத்தை வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். நான் சொல்ல எப்படி துதிக்க வேண்டும்? ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டும். இங்க என்ன நடக்குது? எக்காலங்கள் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆர்வாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்ன பண்ணாங்க? இல்ல பீரங்கி வச்சு அடிச்சாங்களா? பாம் வச்சாங்களா? பெரிய கோட்டை நொறுனா எவ்வளவு பாம் சுத்தி வைக்கணும். நீங்க ஒரு வீடு இடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இல்ல கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சா அது மாச கணக்கில் ஆகும். இப்போ வந்து என்ன பண்றாங்க? சுத்தி பாம் வச்சிடறாங்க. ஆனா இவங்க ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இவருடைய சோதனைகள் சாதனைகளாக மாறுவதற்கு வேத வசனம் சொல்லுது. அவர் ஆர்ப்பரித்தார்கள், எக்காலத்தை ஊதினார்கள், ஜனங்கள் முழங்கினார்கள். வாசிக்க என்ன முழங்கிருப்பாங்க? கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே ஸ்தோத்திரம். அவர் முழங்கினோடனே என்ன நடக்குது? அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே தடைப்பட்டிருக்கிற அந்த வழி அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இங்கே சோதனை சாதனையாய் மாறுவதற்கு காரணம் இவர்களுடைய துதி, இவர்களுடைய ஸ்தோத்திரம். கர்த்தரை இவர்கள் மகிமைப்படுத்தினாலே இங்கே இந்த சம்பவம் நடக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் தருகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளை நீங்க சாதனைகளாக மாற்றலாம். அப்போஸ்தலனாகிய நிறைய இடத்துல இந்த சோதனை குறித்து சொல்றார். சில நேரத்துல சோதனைகள் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? இந்த ஆண்டவரை நம்ம வணங்குறதுக்கு இப்படி இருக்கிறாங்க. அதாவது நம்பி வராங்க, நம்பி வந்தாலும் ஒரு எதிர்பார்ப்போட வராங்க. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரோட அவருடைய உறவுகள் சரியாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் குறையும் போது என்ன ஆண்டவர் நம்ம கஷ்டத்துல இருந்து செய்ய மாட்டாரு. ஜீவன் மூச்சு இருக்க வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட ஒரு முறை ஆண்டவரை நம்பி வந்துட்டா ஆண்டவரை விட்டு ஒருபோதும் பின்வாங்கவே கூடாது. சோதனைகள் இந்த உலகத்துல கர்த்தர் அப்படி என்னைக்காவது உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லிருக்காரா? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உபத்திரவங்கள் உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டுதான் சொன்னாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிருப்பாரு? நீங்க நம்பி வந்துட்டீங்களே, நான் வந்து வல்லமை உள்ளவர், அதனால உங்களுக்கு கஷ்டமே வராதுன்னு சொல்லியிருந்தா நீங்க ஆண்டவர் திருப்பி கேட்கலாம். அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கிற வரைக்கும் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் வெள்ளம் கொடுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்பிக்கை தேவனாக இருக்கிறார். அப்படி ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவரை நீங்கள் துதிக்கும் போது உங்களுடைய சோதனைகள் சாதனைகளாக மாறும். மூன்றாவது, உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இன்பங்களாய் மாறும் என்று சொல்லி நாம் இதில் வாசிக்கிறோம். இதற்கு ஒரு உதாரணம் யோபுடைய வாழ்விலே உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபு என்ன பண்ணா? ஸ்தோத்திரம் செலுத்துகின்றான். எந்த நிலைமையில? இவ்வளவு என்ன மாதிரி இல்லைங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். யோபு மாதிரி கஷ்டப்பட்ட உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு பெரிய பணக்காரன். அந்த கிழக்கத்தின் புத்திரர்களே அவனை போல ஒரு பெரிய பணக்காரன் யாரும் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வதித்திருந்தார். ஆனா அவனுக்கு இப்ப நிலைமை என்னது? பிள்ளைங்க இறந்து போனாங்க, பிள்ளைகள் இறந்து போனாங்க, சொத்து போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, வியாதி வந்துடுச்சு. என்ன வியாதி? உடம்பெல்லாம் புண்கள். ஆமா, சொரிந்து கொண்டே இருக்கிறான், சொரிந்து கொண்டே இருக்கிறான். எவ்வளவு பெரிய இந்த நிலைமையில வந்த அந்த துன்பத்தின் நடுவிலே அவன் என்ன பண்றான்? ஆண்டவரை சபிக்கல. என்ன ஆண்டவரே, நான் உனக்கு, ஏன்னா ரொம்ப பரிசுத்தமுள்ளவர். வேதத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்தமுள்ளவர்கள் என்று சொல்லும்போது ஒரு சிலர் தான் நீங்க சொல்லுங்க. யோசேப்பை சொல்ல முடியும், ஈசாக்க சொல்ல முடியும், யோபை சொல்ல முடியும். மற்றவர்கள்லாம் தவறி போனவர்களாக வருவார்கள்.
ஆனா இவர்கள் எல்லாம் நீங்க ஒரு வார்த்தை கூட நீங்க குறை சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட மனிதனாக வாழ்ந்துட்டார். தான் மட்டும் இல்ல, தன் குடும்பத்தையும் அவனோட ஆண்டவர் முன்னிலையிலே பரிசுத்தப்படுத்துகிறான். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதன். ஆனா பிசாசு அவனை சோதிக்கிறார், ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். இந்த பிரச்சனை அவனுக்கு பெரிய துன்பம், மீளாத துன்பம், தாங்க முடியாத துன்பம். இந்த துன்பம் அவனுக்கு இன்பமாய் மாறணும்னா அவனுக்கு தெரியும். ஆண்டவர் சபிக்க கூடாது, ஆண்டவர் திட்டக்கூடாது, ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சொல்ல முடியுமா? அதாவது ஒரு முதிர் வயதுல ஒருவர் மரித்திருந்தா, இல்ல அப்பாவோ அம்மாவோ சொந்தங்களோ முதிர் வயதுல இருந்தா அதுவே நம்மளுடைய இழப்பு தாங்காது. இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இல்ல ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல நம்முடைய பிள்ளைகள், நம்மை சார்ந்தவர்கள், அப்ப இந்த வார்த்தை நீங்க சொல்ல முடியுமா? மனசுல யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நான் இப்ப பிரசங்கத்தை சொல்லிடுறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் ஏதோ நடந்தா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட கடினமான துன்பங்கள் அந்த சூழ்நிலையை நம்முடைய இருதயத்தை அடைத்துக் கொண்டிருக்கும். ஆனா யோபு துன்பங்களை அடைத்துக் கொண்டிருந்தாலும் வாயினாலும் அவனுடைய உள்ளத்தால் அவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று வாசிக்கிறேன். மனைவி கூட திட்டினான், சபித்து விட்டு நீ உன் ஜீவனை, கர்த்தரை தூஷித்து உன் ஜீவனை. கஷ்டமான ஒரு சூழல், ஒரு பெரிய துன்பத்தை வாழ்க்கையில சந்திச்சதே கிடையாது. சரி, எல்லாம் இழந்து நான் அவனால நல்லா இருக்கா, அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அவன் என்ன பண்றாங்க, வார்த்தைகளாலே அவனை அப்படியே குடும்பப்படுத்துறாங்க. எவ்வளவு துன்பங்கள் காத்திருந்தாங்க. நமக்கு எப்படி தெரியுமா? கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே அந்த கஷ்டம் நம்ம விட்டு போயிடும். அப்படின்னா நீங்க நினைச்சீங்க ஆண்டவர்கிட்ட வராது. கஷ்டம் வந்தால் நான் உம்மோடு இருப்பேன். ஹல்லேலூயா. கஷ்டம் வந்தாலும் நான் உம்மை துதிப்பேன், துன்பங்கள் இருந்தாலும் நான் உம்மை துதிப்பேன். இந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் ஆண்டவரை துதிப்பேன். எல்லா நிலைகளும் யோபு துதித்தான். ஆண்டவர் அவனை விட்டுட்டாரா, கை விட்டுட்டாரா? அதோடு அவன் மரித்து போனானா? இல்ல. அவனோட முடிவு எப்படி இருந்தது? ஆண்டவர் அவனை இரட்டத்தனையா ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனுடைய துன்பங்கள் எப்படி மாறினது? இன்பமாய் மாறினது. இல்ல, பிள்ளைகள் அவங்களுக்கு கிடைச்சாங்க. வாசிக்கிற ஒரு வேதத்துல 42 12 வாசிங்க. 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலையே ஆசீர்வதித்தார். இப்போ அவனுடைய துன்பம் எப்படி மாறிடுச்சு? ஆசீர்வாதமாய் மாறி, இன்பமாய் மாறிவிட்டது, சந்தோஷமாய் மாறிவிட்டது. 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. நீங்க முன்னாடி இழந்ததுலாம் பாதிதான். ஆண்டவர் எல்லாத்தையும் இரட்டத்தனையாக கொடுத்தார். 500 1000 ஆச்சு. நீங்க நல்லா போனீங்க. ஆனா பிள்ளைங்க அதே 7 குமாரரும் 3 குமாரர்கள், அது ரெட்டையா வாங்க அப்படியே கொடுத்தார். ஆனா எப்படி கொடுத்தார் தெரியுமா? அழகாய் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு பேர் எல்லாம் வச்சு, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளை கண்டார். யோபு நேடு நாளில் இருந்து பூரண வயது உள்ளவனாக மாறினார். கஷ்டம் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அவன் ஆண்டவரை நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்ததாலே அவனுடைய வாழ்க்கை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து மனமகிழ்ச்சியோடு அவன் கர்த்தரை துதிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எதனால் வந்தது? கர்த்தரை அவன் துதித்ததனாலே. அப்போ துதிப்பதினாலே நம்முடைய துன்பங்கள் இன்பமாய் மாறும். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய குறைவுகள் நிறைவுகளாய் மாறும். இதற்கு ஒரு அடையாளம் இயேசு கிறிஸ்து. இது குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையில குறைகள் வரும், குறைவுகள் வரும், தேவைகள் வரும், பற்றாக்குறைகள் வரும். நீங்க சாட்சி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இந்த காரியெல்லாம் என்ன செய்வேன்னு கலக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு எங்கிருந்தாலுமோ வழியா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். என் காரியங்கள் ஜெயமாய் முடிந்தது, மகிழ்ச்சியாய் முடிந்தது, இன்பமாய் முடிந்தது, நிறைவாய் முடிந்தது என்று சொல்லி நாம் சாட்சிகளை கேட்கிறோம். கர்த்தரை துதிப்பதன் மூலமாக, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் மூலமாக நம்முடைய பயம் ஜெயமாய் மாறுகிறது, நம்முடைய சோதனைகள் சாதனைகளாக மாறுகிறது, நம்முடைய துன்பங்கள் இன்பங்களாக மாறுகிறது, நம்முடைய குறைவுகள் நிறைவுகளாக மாறுகிறது. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 5 அப்பம் 2 மீன். உங்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பசியோடு இருக்கிற ஜனங்களை சீஷர்களை வைத்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது யாரிடத்துல சாப்பாடு இல்லை. அப்போ ஒரு சிறு பையன் இடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்கிறத நான் பார்க்கிறோம். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க என்ன நடக்குது என்று ஒரு நிமிஷம். யோவான் அவன் கையில்
வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். எப்படி பாத்தீங்க? இப்போ ஒரு பையன் இருக்கிறான், சீஷன் வந்து சொல்றாங்க, அந்த சீஷன் வந்து சொல்றான், அந்திரேயா சீஷன் வந்து சொல்றாரு, ஐயா இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கு, ஆனா இங்க ஜனம் நிறைய, இது அவனுக்கு மட்டும்தான் பார்த்தோம். அப்ப 5000 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் 5000 பேர் போச்சு தான் வந்தது. அப்ப 5000 பேர் இருக்கிற ஜனங்கள்ல இந்த 5 அப்பம் 2 மீன் பிச்சு போட்டா கூட நாக்குல கூட ஒட்டாது. இல்ல 5 அப்பத்தை பிச்சீங்கன்னா 5000 பேருக்கு எப்படி வரும்? கொஞ்சம் கொஞ்சமா பிச்சா கூட ஒரு 10 பேர் சாப்பிடலாம் அதிகபட்சமா, அவ்வளவுதான். அது கூட அப்படியே நம்ம அப்பம் வைக்கும் போது வர மாதிரிதான், அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நீங்க 14 அங்கதான் நீங்க அந்த வார்த்தையை கவனிக்கணும். ஆண்டவர் 14 வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து என்ன பண்ண? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கூட ஸ்தோத்திரம் பண்ணினா என்று வாசிக்கிறோம். யாரை நோக்கி? தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கலாமா? இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு ஒரு முக்கிய காரணம், இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் எடுத்து என்ன பண்ணினார்? ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போ அவர் நமக்கு ஒரு முன்னடையாளமாக, முன் உதாரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வரும், ஆனா ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணும்போது, ஆண்டவரை நோக்கி துதிக்கும் போது உங்களுடைய குறைவுகள் நிறைவுகளாய் மாறும். ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தால் பழைய எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். நீங்க கர்த்தருக்குள் இருந்து கர்த்தரை நீங்கள் துதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குறைவுகள் நிறைவுகளாய் மாறும். 14 வசனம் தொடர்ந்து வாசிங்க. சீஷர்கள் பந்தியிட்டவர்களுக்கு கொடுத்தார்கள், அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு என்று வாசிக்கிறோம். இப்ப 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு எப்படி இருந்தது? எத்தனை அப்பம் சாப்பிட்டுப்பாங்க ஒருத்தருக்கு? கணக்கு கிடையாது. இல்ல ஒரு சிறு பையனை 5 அப்பம் 2 மீன் எடுத்து வந்திருக்கானா, ஒவ்வொருத்தரும் பெரியவங்க 10 அப்பம் சாப்பிட்டுப்பாங்க, மீன் 4-5 மீன் சாப்பிட்டுப்பாங்க. இப்ப 5000 பேருக்கு வீட்டுல உட்கார்ந்து ஒரு கால்குலேட்டர் போட்டு அதிக டக்கு டக்குன்னு எவ்வளோ? அதோட முடியல. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் அந்த உதாரணத்தை சொல்ல, நீங்க இதை செய்யும் போது உங்களுடைய குறைவுகள் நிறைவுகளாய் மாறும். இங்க என்ன நடக்குது? எத்தனை கூரை எடுத்தாங்க? 12 கூட நிறைய மீறிங்க. உங்களுடைய குறைவுகளை நீங்கள் நிறைவுகளாகி உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நிறைவான காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்த ஆண்டவர் செய்வார். ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தரை துதியுங்கள். அப்போ நீங்க கர்த்தரை துதிக்கும் போது வரக்கூடிய மாற்றங்கள் என்னது? பயம் ஜெயமாய் மாறும். 2வது சோதனைகள் சாதனைகளாக மாறும். 3 துன்பங்கள் இன்பமாக மாறும். 4 குறைவுகள் நிறைவுகளாக. இதெல்லாம் துதிப்பதன் மூலமாக வரக்கூடிய மாற்றங்கள். ஆனா புரிந்து கொள்ள வேண்டும், பயம் வரும், சோதனை வரும், துன்பம் வரும், குறைவுகள் வரும். ஆனா நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவின் வாழ்க்கையிலே, யோசுவாவுடைய வாழ்க்கையிலே, யோபுடைய வாழ்க்கையிலே நமக்கு அடையாளமாக முன்னுதாரணமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையிலே அவர் அந்த விதமாக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நடுவிலே அற்புதங்களை செய்ய வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வருடம் கூட அந்த வசனத்தை பிடிச்சுக்கீங்க. மாசம் கொடுக்கிற வசனங்களை, இந்த வசனத்தை அதையும் பிடிச்சு வச்சுக்கீங்க. ஆண்டவர் ஏதாவது பிரச்சனை வந்தா, ஆண்டவரே உன் நடுவே அற்புதங்களை செய்வேன்னு சொல்லியே ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் இந்த பயம், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த குறைவு என்னுடைய வாழ்க்கையிலே நான் துதிக்க தவறிவிட்டேன் ஆண்டவரே. எல்லா நிலையிலும் உண்மை நான் துதிக்கிறேன். சங்கீதம் 150 வாசிக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கிறார். யாவும் என்று சொல்லுகிறது. அப்ப அவரிடத்தில் நன்மை பெற்று நாம் துதிக்க வேண்டாமா? இல்ல, ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை நான் துதிக்கிறேன், எல்லா நிலைகளிலும் நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. பயம் வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, குறைவுகள் வந்தாலும் சரி, நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பயம் ஜெயமாய் மாறட்டும், என்னுடைய சோதனைகள் சாதனைகளாக மாறட்டும், என்னுடைய துன்பங்கள் இன்பமாக மாறட்டும், என்னுடைய குறைவுகள் நிறைவுகளாக மாறட்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவே பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.